ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸி கார்னர் அண்ட் vlogs சேனல். பொதுவா நம்ம சாயங்கால நேரத்துல டீ காஃபி சாப்பிடும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அது சுட சுட கிடைச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வெஜிடபிள் சமோசா. இது எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஜிடபிள் சமோசாக்கு முதல்ல மாவு பிசையணும். இதுக்கு ஒரு பவுல்ல 2 கப் மைதா மாவு எடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்தி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசையணும். தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசையணும். ஏன்னா நம்மளுக்கு மாவு நல்லா கெட்டியா இருக்கணும். மாவை எல்லாம் இப்படி நல்லா பிசைஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வச்சிருங்க. மாவு 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிருந்தோம். அடுத்தது சமோசாக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வத்தல், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் முழுமல்லி இல்லைன்னா மல்லித்தூள் போடலாம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். மையா அரைக்கக்கூடாது, கொரன்னு அரைக்கணும். அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கணும். அதில் தண்ணியை ஊற்றி 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சுத்தமாக கழுவி 1/2 கப் பட்டாணி இது கூட சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணணும். ஒரு 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கோட தோல் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரிஜீரகம், 1/2 டீஸ்பூன் காயம் பொடி போடணும். அதுக்கப்புறம் அரைச்சு வச்ச மசாலாவை ஆட் பண்ணணும். மசாலாவை எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் அவிச்சு வச்ச பட்டாணியை ஆட் பண்ணணும். நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் பாயில் பண்ண உருளைக்கிழங்க கையால மசிச்சு விட்டு நல்லா கிண்டி விடணும். மசாலா உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கெச்சப், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலைய சின்னதா நறுக்கி போட்டதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிரணும். இப்போ இதை ரவுண்டா தேய்க்கக்கூடாது, நல்லா நீளமா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீளமா தேய்ச்ச பிறகு பாதியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுன பிறகு ஒரு பாதியா எடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு பக்கம் தடவி விடுங்க. தடவி விட்ட பிறகு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 2 சைடு எடுத்து நடுவுல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணுன பிறகு நடுவுல நல்லா சீல் பண்ணுன பிறகு ஒரு கோன் ஷேப் மாதிரி இருக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஓரத்துல கொஞ்சம் தண்ணி தடவி அதையும் சீல் பண்ணி வச்சிருங்க. இப்போ பாத்தீங்கன்னா சமோசா தயாரா இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லா சமோசா செஞ்சு வச்ச பிறகு ஒரு கடாயில தேவையான எண்ணெயை ஊத்தி ஃப்ளேமை மீடியமா வச்சு எண்ணெயை சூடாக விடணும். எண்ணெய் லேசா சூடான பிறகு சமோசாவை அதுல போட்டு நல்லா பொரிக்கணும். நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல பொரியறதுக்கு 10-15 நிமிஷமாவது ஆகும். இந்த மாதிரி எல்லா சமோசாவும் சுட்ட பிறகு எடுத்து புதினா சட்னி இல்லனா கெச்சப்போட சூடா சர்வ் பண்ணலாம். அருமையான வெஜிடபிள் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக். ஸோ கண்டிப்பா இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.